ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிம்பிள் ஸ்ப்ளைன் அனிமேஷன் எப்படி செய்கிறத பார்ப்போம். இந்த அனிமேஷன் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டெக்ஸ்ட் எடுக்கிறது, அடுத்து இதுக்கு ஸ்ப்ளைன் ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணி சம் அனிமேஷன்ஸ் மாடிஃபை பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை மாடிஃபை பண்ணி அனிமேஷன் கொடுக்குறது. இது இந்த யூடியூப் சேனல் நேம் கைவண்ணம் 3D. இதில் டுட்டோரியல் சீரிஸ் இருக்குது தமிழில், 3D மாடலிங் இருக்குது, அனிமேஷன் சீரிஸ் இருக்குது. இந்த பேஜுக்கு ஆர்வம் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கணுங்க. ஜென்ரல் நியூ கிளியர் இதில் இருக்க கியூப்பை டிலீட் பண்ணுறேன். போயிட்டு ஷிஃப்ட்டோட இந்த ஷார்ட்கட் இதில் நான் மோஸ்ட்லி ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் இதில் வரும் பார்த்துக்கணுங்க. ஷிஃப்ட்டோட கொடுக்குறேன், கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டாப் வியூவில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் ஃபோன் நான் தமிழ் ஃபோன் தான் வேணும். ஃபோனில் போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் இருக்க ஃபோன் ஸ்டைலில் ஃபோனில் போயிட்டு முதலாவது ரெகுலர் ஃபோன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் அதில் ஆர்சி கபில் ஃபோன் யூஸ் பண்ண தமிழுக்கு இந்த ஃபோன் நான் டிஸ்கிரிப்ஷனாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ எடிட்டை கொடுத்துட்டு தமிழை டைப் பண்ணுறேன். தமிழுக்கு ஜே தானா, கே மன, பி பிசிறி அண்ட் ஓ இல்லைன்னா குட்டு. மோஸ்ட்லி எனக்கு தமிழ் ஃபோன் தெரியும். நான் ஃப்ரண்ட் வியூவில் விட்டுட்டு இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி 90 எக்ஸாக்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஜியோமெட்ரியில் எக்ஸ்ட்ரூட் 0.3 கொடுக்குறேன். 0.3 இனஃப் கொடுத்துட்டு இதை நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது டெக்ஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இது மெஷ்ஷாக வேணும். போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு கன்வெர்ட் curve from mesh, கன்வெர்ட்டில் போயிட்டு mesh from curve. நான் இது போய் எனக்கு மெஷ்ஷாக வந்துடுது. நான் டேப்பை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த ஜியோமெட்ரி வெர்டிசஸ் ஃபேஸ் மூணும் செலக்ட் பண்ணேன். அப்போ ஓல் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தனித்தனி எழுத்தாக வேணும். அப்போ தான் திரும்ப பவுன்ஸ் பிளான் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு செப்ரேட் ப்ரெஸ் பண்ணி செப்ரேட் பை லூஸ் பார்ட்ஸை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த எனக்கு இருக்கிற ஜியோமெட்ரி எல்லாம் நிறைய இருக்கிறபடியாக எனக்கு இது ஒவ்வொரு செக்ஷனாக அதை பிரித்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இது தானே ஃப்ரண்ட் ஃபேஸ் பிரிம்பா பேக் ஃபேஸ் பிரிம்பாலாம் பிரித்து வந்துருக்கு. நான் இதை மட்டும் ஜாயின் பண்ண போகிறேன். ஷிஃப்ட்டோட சேட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃப்ரேம் வியூ வரும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பி பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே ஜாயிண்ட். அடுத்து இதை பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்ற ஜியோமெட்ரியில் டச் பண்ணால் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோலோட ஜே. இது சேம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோலோட ஜே. இதுக்கும் 2 ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது. கண்ட்ரோலோட ஜே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டெக்ஸ்ட் இருக்குது. இந்த 4 ஒரு கலெக்ஷனுக்கு மூவ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி கலெக்ஷன் டெக்ஸ்ட். கலெக்ஷனை மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னால் இதில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேரை மாற்றிக்கொள்ளுங்க. நான் இப்படி டெக்ஸ்ட் 1 6 இதுலேயே நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அங்கே ப்ராப்பர்ட்டி பார் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி பார் வரும். இதெல்லாம் டுட்டோரியல்ஸில் பார்த்துக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது கிரியேட் டேப்பில் பவுன்ஸ் ஸ்ப்ளைன். இந்த டேப் உங்களுக்கு இல்லாட்டிக்கு நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஃப்ரீஃபரன்ஸில் போயிட்டு ஆட்வான்ஸில் கேர்வ்னு டைப் பண்ணுங்கள். சிஆர்வி கேர்வ்னு டைப் பண்ணால் இந்த ஆட் கேர்வ் எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வேணும். இதை டிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அடோட் என்பிள் ஆகிடும். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஸ்ப்ளைனை கொடுத்தேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. எனக்கு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் ஒன்று புதுசாக ஒரு கேர்வ் உருவாகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் ஸ்ப்ளைன் இது ஹிடனில் வந்திருக்கும். இதான் பிரச்சனை. அந்த என்ன டெக்ஸ்ட்ன்றதையாக ஹைட் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இதை செய்யணும். இது ஹிடனில் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஸ்ப்ளைன் ப்ராப்பர்ட்டி பார்ட் இருக்குது. இதில் எனக்கு 1000 இனஃப் 1000 அண்ட் ஆங்குலர் நாய்ஸஸ் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டெக்ஸ்ட்டுக்கு.
நான் இதை கொடுத்துட்டு அடுத்த டெக்ஸ்ட்டு கொடுக்கல இதில் சின்ன பிரச்சனை வரும் பாருங்கள். பவுன்ஸ் ஸ்ப்ளைன் கொடுக்க இதில் இந்த இதுக்கு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் டெக்னிக்காக காணாது. அப்போ நான் இதை திருப்ப வழியில் கிளிக் பண்ணோன்னே இந்த பவுன்ஸ் ஸ்ப்ளைன் இங்கே ஆட் ஆகிடும். திருப்ப இன்னொரு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் எடுக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் எடுக்க போகிறேன். திருப்ப கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆங்குலர் நைஸாக ஆட் பண்ணுறேன். மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் மாறுபடும் இதோட வித்தியாசம். பார்த்திங்கன்னா இது எனக்கு இனஃப். இன்னொரு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் எடுக்கணும். இந்த விசிறிக்கு திருப்ப ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆங்குலர் நாய்ஸில் ஆட் பண்ணால் இந்த பக்கம் கொஞ்சம் கூட இருக்குது. வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் இன்னும் கூட வேணும்னா இதில் எண்ணிக்கை கூட்டுங்க. பவுன்சன்ஸ் இந்த எண்ணிக்கை நான் 2000க்கு இதை ஆட் பண்ணுறேன். 2000 ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்க்குறேன். க்ளோஸ் இனஃப். அல்லாடிக்கு இன்னொரு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் எடுக்கிறேன். இது க்ளோஸ் இனஃப் நினைக்கிறேன் எனக்கு. பார்த்தீங்கன்னா இது சீம்ஸ் லைக் மீ மாதிரி இருக்குது. ஓகே, இந்த 4 பவுன்ஸ் லைனையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இது 4 ஒரு ஆப்ஜெக்டான Ctrl+J ஜாயிண்ட். இது இப்போ ஒரு பவுன்ஸ் லைனாக வந்துருக்குது. சேம் இதுக்கு பவுன்ஸ் ஸ்ப்ளைன் கொடுத்துட்டு இந்த இது ஓகே. அடுத்த இதுக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் ஸ்ப்ளைன் கொடுத்தீங்கன்னா ஓகே. இந்த ரேடியஸ் கூட வரைக்கும் நான் 1000 விடுறேன். ஸ்டில் அது கூடவா தான் இருக்கு. ஒரு 500 ஓகே. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது இந்த கேமரா வியூ. இதெல்லாம் எங்கள் அனிமேஷன் தெரிய போகுது. அப்போ நான் இந்த கேமரா வியூவை இந்த வியூ போட்டுக்கு இது மாதிரி ஸ்பாட் பண்ணிவிட்டு அதை பார்க்கணுன்னா வியூவில் போயிட்டு லாக் கேமரா டு வியூ. இப்போ நீங்கள் மூவ் பண்ண உங்களோட கேமரா உங்களோட வியூக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். எனக்கு இந்த வியூ ஓகே கொடுத்துட்டு அன்லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு அனிமேஷன் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெப்த் இருக்குது. இந்த இதில் போயிட்டு விவரில் போயிட்டு டெப்த். இது இப்போ நான் 0.01 கொடுத்தா பாருங்கள் 2 பம்பியாக இருக்குது. அப்போ 0.0 இன்னொரு 0 ஆட் பண்ணி கொடுக்கல. இது கொஞ்சம் பரவாயில்ல. உங்களோட வியூ போட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கணுங்க. நான் 0.3 கொடுக்குறேன். இந்த கணக்குங்க 0.3 இது ஓகே. இப்போ இதுக்கு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டை போயிட்டு புது டெக்ஸ்ட்டை இதில் நான் எனக்கு எமிஷன் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இது இந்த ஃபைனல் 2 அமௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எமிஷன் டெக்ஸ்டர் எமிஷன் உங்களுக்கு க்ளோ ஆனோம்னா அம்பியன் க்ளோஷன் ப்ளூம். இது எல்லாமே நான் டுட்டோரியலில் கவர் பண்ணியிருக்கேன். இதில் நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த ப்ளூம் இது என்ன கலரில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கலரை மாற்றுங்க. ஒரு ஸ்கை ப்ளூ இந்த கலர் ஓகே. ஸ்ட்ரென்த் 3 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அனிமேட் பண்ணணும். இங்கே டைம் லைன் போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ பிவல் ஸ்டார்ட் இது நான் ஃபுல்லாக 1ல் விட்டுட்டு இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண நீங்கள் எனக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 30 ஃப்ரேமில் இது ஃபுல்லாக வரணும். இப்போ ஐயா ப்ரெஸ் பண்ணுங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு இப்படி வருது, இப்படி இது அனிமேட் ஆகும். இதே மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணுறேன் 30 ஃப்ரேம். நான் அடுத்தது எனக்கு 25ல் இந்த மீனாக்கு தொடங்கணும். அப்போ இதுக்கு புதுசாக ஒரு இதுக்கு நான் இந்த டெக்ஸ்டரையும் நான் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்டரில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பழைய டெக்ஸ்டர் இருக்கும், அதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு கேர்வில் போயிட்டு இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பிவல் கொடுக்கணும், பிவல் டெப்த் கொடுக்கணும். 0.003 இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் செட் ஆகிடும். 25ல் ஒரு 25 30 நியர்லி 50ல் ஃபுல்லாக வரணும். ஐயா ப்ரெஸ் பண்ணுங்கள். சேம் அடுத்ததுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு டெப்த் கொடுக்கணும். இல்லை கீ ஃப்ரேம் இல்லை இதே நீங்கள் இந்த டொட்டாக இருக்க எதை கிளிக் பண்ணால் அது கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். அடுத்த ஒரு 60 75 இந்த டைம்லைன் இது நான் ரஃபாக தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்பீடை மாற்றிக்கொள்ளுங்க. சேம் அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சேம் ஒரு நீங்கள் பிரிம்பரியமான ஷேடர்ஸையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் குயிக்காக செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் இதாக குயிக்காக போகிறேன். 1 இதுக்கு நான் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு 1 கொடுத்துட்டு நைன்ட்டியில் எனக்கு ஃபுல்லாக இது விசிபிள் ஆகணும். இப்போ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நைன்ட்டிலாம் முடியுது. இந்த டைமில் நான் 120ல் என் பண்ணுறேன். 120 30 ஃப்ரேம் per செகண்டில் வந்தேன்னா 4 செகண்ட் அனிமேஷனாக வரும். இந்த ஃபுல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேமராவுக்கு இந்த கேமராவில் என்ன தெரியும், 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வியூ இதில் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ போட்டு நான் பிளாக் கலர் மாற்றுறேன். ஃபுல்லாக வியூ போட் கலர் க்ரேயில் இருக்குது, நான் ஃபுல்லாக கலர் இதில் மாற்றுறேன். மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் ஸ்ப்ளைன் அனிமேஷன். இந்த கேமரா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி அனிமேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வியூ போட்டு நான் கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் அவுட்புட் 2 கொடுக்கீங்க. வியூ போட்டு பிளாக் கலர் விடுங்க. அப்போ தான் இந்த கலர் மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும், மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு போயிட்டு கேபிளில் போயிட்டு சர்க்கிள் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு டாப் வியூவில் போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கேமரா எந்த வாட் சுத்தணுன்றதுக்கா இந்தளவு ஓகே. இப்போ கேமராவுக்கு போயிட்டு கேமரா கன்ஸ்ட்ரைன் ஆட் பண்ணுங்கள். இல்லை இந்த கேமராவை நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா செலக்ட் பண்ணுங்கள், தென் சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். பாத் இதில் போயிட்டு பேரண்ட் கண்ட்ரோலோட பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பேரண்ட் இதில் ஃபாலோ பாத் கொடுத்து இப்போ நீங்கள் கேமரா ரவுண்ட் பண்ணும், இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்கள் போயிட்டு சர்க்கிள் வியூவில் விட்டு கேமரா வியூவில் விட்டுட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க. கேமரா வியூவில் விட்டுட்டு இப்போ ப்ளே பண்ணுங்க. இந்த டைமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. பிளெண்டரில் யூஸ் பண்ணிக்க எப்போவுமே சேவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிளெண்டர் அடிக்கடி க்ராஷ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேமரா உங்களுடைய லெட்டரை ஃபோக்கஸ் பண்ணிடலன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு எம்டியை க்ரியேட் பண்ணுங்கள். எம்டியை நீங்கள் உங்களுக்கு இதுதான் இந்த எம்டி ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே
ப்ளேஸ் பண்ணுங்கள். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த கேமராவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன் ஆட் பண்ணுங்கள். ட்ராக் 2 இதில் இந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ண சொல்லி கேட்க இந்த எம்டியை என்ன இன்ஃபர்மேஷனில் ட்ராக் பண்ணணும் ஸ்டாட் இப்போ கொடுத்துட்டு ஓகே. இந்த செட்டிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. எண்ட் ஆப் ஒய் இது எங்கே ஃபாலோ பண்ணணும்னா -z இல்லை ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எம்டியை ஈக்குவலாக இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் இந்த கேமரா. இந்த கேமராண்ட ஆங்கிள் கொஞ்சம் கூட்டலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கிள் ஓகே. ஓகே. இப்போ நான் போயிட்டு இந்த ஃபைனல் 2 செட்டிங் செய்கிறேன். இந்த சாம்பிள்ஸ் எனக்கு 100 உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் கிராஃபிக் கார்டு. இந்த கிராஃபிக் கார்டு கொஞ்சம் குட். இப்போ சாம்பிள்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் டுட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ அது இந்த ஃப்ரேம் ரேட் 30 ஃப்ரேம்ஸ் ரேட் 4 செகண்டில் வரும். எங்கே உங்களுக்கு ஃபைல் சேவ் ஆகணுன்றதை நான் டெம்பரரி இந்த டெம்பரரி ஃபைலில் நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்ட் இதில் போய்ட்டு உங்கள் ஃபைல் டைப்பை FFmpegயில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் 120 இந்த ஃப்ரேம் எண்ட் ஆகும். இந்த ரீசோர்ஸே 100% இருக்குது. இந்த செட்டிங்கெல்லாம் ஓகே. ஃபைனல் ரெண்டரை கொடுக்குறேன். ரெண்டரில் போயிட்டு ரெண்டர் அனிமேஷன் ஒரு சின்ன பிளேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு ரெண்டெல்லாம் தெரியுது. நான் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இதில் போயிட்டுன்னா இது ரெண்டர் இதெல்லாம் ஹைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரெண்டெல்லாம் தெரியாது. இல்லாட்டி இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டிலீட்டே பண்ணி விடலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால். நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த 4 தான் ரெண்டர் ஆகும். இது இந்த நார்மல் செட்டிங். இந்த பேசியர் கர்வ் இது ரெண்டில் விசிபிள் ஆகாது. இப்போ போயிட்டு ரெண்டர் அனிமேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரெண்டர் ஆகிட்டுருக்கும். இந்த இது 120 ஃப்ரேம். இது நான் ஏவியில் ரெண்டர் பண்ணுறபடியாக எனக்கு இது குயிக்காக இருக்கும். ஏன்னா இது நல்ல ஃபாஸ்ட்டான ரெண்டர் இன்ஜின்.